ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இருக்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் தமிழ்நாடு, எப்படி தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக வந்துச்சுன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கம்பேரிசன் பார்ப்போம். கிராஜுவேஷனில் இந்தியாவோட லெவல் பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. தமிழ்நாடு 49% மேலே இருக்குது கிராஜுவேஷன் பர் இயரில். அடுத்து ப்ராவர்ட்டியில் இந்தியாவுடைய டோட்டல் 25% கீழே ப்ராவர்ட்டியில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4.7% தான் ப்ராவர்ட்டியில் இருக்காங்க. தனிநபர் வருமானத்தில் 2012 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா 38% இருந்தது, 90% மாறி இருக்குது தமிழ்நாட்டில். உமன் எம்பவர்மெண்ட் இந்தியா லெவலில் பெண்கள் வந்து எத்தனை சதவீதம் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36% வேலைக்கு போகிறாங்க. இதே தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா 52% வரைக்கும் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. போன வருஷம் இந்தியாவோட டோட்டல் எக்கானமிக் growth வந்து 7.92%. இதே தமிழ்நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா 8.29% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அது வந்து நார்மல் ஃபிக்ஸ் பண்ணதை விட அதிகமாகவே எக்கானமி வந்து க்ரோத் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். ஆர்பிஐ வந்து 2022 ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே அதிகமான இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்குது. 38,000க்கு மேலே தமிழ்நாட்டில் தான் அதிகமான இண்டஸ்ட்ரி இருக்குது. அதாவது இந்தியாவோட 15% வரைக்கும் 15% இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றது ஆர்பிஐ வந்து 2022 ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. மொத்தமாக இந்தியா லெவலில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 9% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கு. அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு இன்வெஸ்ட் பண்ணி இங்கே அவங்க கம்பெனி நிறுவுறது வந்து 9% ஆயிருக்குன்றாங்க. எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் 3rd லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 லட்சம் கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் 2024 எலக்ட்ரானிக்கோட எக்ஸ்போர்ட் மட்டுமே 7.37 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடோட ஜிடிபி ஃபினான்ஷியல் 2024 28.3 கோடி வரைக்கும் இருக்குது. சரி, தமிழ்நாடு எதுலாம் டாப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ், மெடிசன் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல முன்னிலையில் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபார்டு கம்பெனிலாம் ஃபாக்ஸ்கான், ரெனால்ட்டு, ஃபோர்டு இவங்களாம் வந்து தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் சமிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030க்குள்ளே $1 trillion எக்கானமியாக தமிழ்நாடு கொண்டு போவோம்னு சொல்லி ஒரு வாதம் சொல்லியிருக்காங்க. சரி, இதையும் நம்ம பார்த்தோம் வந்து தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குன்னு பார்த்தோம், எதில் முன்னாடி இருக்குன்னு பார்த்தோம். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1991க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு வந்து நார்மல் இந்தியாவில் இருக்க பெர் கேபிட்டல் இன்கமில் சராசரி தனிநபர் வருமானத்தில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கோம், அதை விட கம்மியாக தான் இருந்திருக்கோம். ஆனால் 1991 அப்போ மன்மோகன் சிங் வந்து புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, ரெகுலரைசேஷன். அதாவது தனியாக இருக்க ஸ்டேட்டே அவங்க வந்து டேரெக்டாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொண்டு வந்துக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் தேவையில்லை. அதாவது ஒரு ஸ்டேட்டோடைய சிஎம்ஏ போயிட்டு ஃபாரின் போயிட்டு அங்கே இருக்க கம்பெனிஸ்ட்டு பேசி அவங்க வந்து டேரெக்டாக அவங்களுடைய கம்பெனியை நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை பக்கத்தில் கர்நாடகாவிலோ கேரளாலையோ அந்த சிஎம் போயிட்டு அவங்க டேரெக்டாக வாங்கிட்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பர்மிஷன் தேவைன்னு சொல்லி 1991 லிபரலைசேஷன் கொண்டு வந்ததுனால அதுக்கப்புறம் எக்கச்சக்க ஸ்டேட்ஸ் வந்து அவங்க டேரெக்டாக போயிட்டு கொண்டு வர ஆரம்பிச்சு. அதில் இண்டஸ்ட்ரியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சிப்கார்ட்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 30 கிட்ட சிப்கார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அடுத்து ஐடி செக்டரில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் தொழில்நுட்பத்துக்கும் தனியாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதை அமல்படுத்துறது தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. அதுக்கப்புறம் கொண்டு வந்து டைட்டில் பார்க்க சென்னையிலேருந்து டைட்டில் பார்க்க இப்போ நிறைய இடத்துல ஐடி பார்க்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. இதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரோடு, சிசிஐசி, எம்சிஐசின்னு சொல்லி நிறைய ரோடு இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. அதாவது சிசிஐசினா சென்னை கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார். கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு ரோடு போக்குவரத்து வச்சு அதுலேருந்து ஹார்பருக்கு கொண்டு வந்து ஹார்பரில் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து சென்னைக்கு இருக்குது, மதுரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருநகரங்களில் ஒரு பெரிய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்ததுனால தான் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரம் கொண்டு வர முடிஞ்சுது. ரோடுமே மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் சென்னை போர்ட்டு தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் போர்ட் இன் இந்தியா. தமிழ்நாடு வந்து செகண்ட் எக்கானமியாக மாறதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 1991 அப்புறம் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் எக்கச்சக்கமாக இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது. இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய காலேஜஸும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காலேஜஸ் கொண்டு வந்ததுனால அங்கே படிக்கிறவங்களாம் இங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்ததுனால இங்கே வேலைக்கு போயிட்டு இங்கேயே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்க முடிஞ்சது. இன்னொரு காரணம் ரோடும் தான். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால தான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கும், இல்லை யாராவது வேலைக்கு வரவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு ஈஸியான வழியாக இருக்கட்டும், அதுக்கு ரோடுமே மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இதுக்கு மூணாவது முக்கிய காரணம் சொல்லப்படுறது வந்து ஃப்ரீ. அதாவது நம்ம அரசாங்கம் வந்து எலெக்ஷன் அப்போ ஒரு எலெக்ஷன் அப்பையும் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக நான் இதை உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரோம், நான் ஃப்ரீயாக கலர் டிவி தரோம், ஃப்ரீயாக லேப்டாப் தரோம்,
ஃப்ரீயாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தரணும்னு சொல்லி அது ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இந்த தமிழ்நாடுடைய செகண்ட் லிச்சஸ்ட்டுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அது எப்படி காரணமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் டிவி ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாமே வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அது போய் என்னென்ன படிக்கிற விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுவுமே ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு வெளியுறவு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 77% தான் வெளியுறவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்க பெண்களுக்கு மொத்தம் 96% மேலே பெண்களுக்கு வெளியுறவுன்னு என்ன தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஃப்ரீயாக கொடுத்த கலர் டிவி. அடுத்தது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த லேப்டாப்பு. ஃப்ரீயாக கொடுத்த லேப்டாப்னா நிறைய பேர் இங்கே படித்து காலேஜ் போனவங்களும் இருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறது ஒரு சில இடத்துல நல்லதும் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40% இருந்த பெண்கள் வந்து ஃப்ரீ பஸ் விட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் போக்குவரத்தில் பெண்கள் எத்தனைன்னா 66% மாறியிருக்காங்க. அவங்க வேலைக்கு நிறைய பேர் போயிருந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு செகண்ட் எக்கானமியாக வந்ததுக்கு இதுவுமே ஒரு காரணம். அதாவது ஸ்டார்டிங் கிராமத்துலேருந்தோ இல்லை ஒரு கீழே ஒரு பள்ளி படிப்பு ஆரம்பிக்கிறவங்கள்ட்ட வந்தோ ஒரு ஃப்ரீயாக விஷயத்தை கொடுத்து மதிய உணவு ஆரம்பித்து அவங்கள படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் சேர்க்க வச்சு காலேஜில் ஒரு கவுன்சிலிங் கோர்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த படித்து முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு ரோடு மூலியமாகவோ இல்லை பஸ் வசதியோ பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்கிற கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஊருக்கெலாம் வர வச்சு அங்கே அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக தங்குற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. இதுக்கு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் ஒரு நாட்டுக்கோ ஒரு ஸ்டேட்டுக்கோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஸ்கில் லேபர் நான் ஸ்கில் லேபர் 2 பேருக்கும் வேலை வாங்கி தரும். அதில் நிறைய பேர் வேலைக்கும் கிடைப்பாங்க. அடுத்து வரப்போகிற வீடியோவில் மேனுஃபேக்சரிங் யூனிட்னா ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த வீடியோட லிங்க் வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.